நம்ம வந்து போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ரூஃப் கம்ப்ளீட் பண்ணுறேனோ பண்ண முடியாமல் போச்சு. இப்போ கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நம்ம மேலே போய்க்கலாம். ஓகே போயாச்சு. நம்ம ரூஃப் தான் வேறு பிளாங்க் போட்டணும். சரி ஓகே, என்னமோ பிளாங்க்கு தான் பரவாயில்ல. நம்ம போய் வுட்டு கலெக்ட் பண்ணி ஆரம்பிச்சிடலாம். இப்படி நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரமாக வீட்டு முடிச்சிடலான்னு அர்த்தம். சரி நம்ம வந்து ஒரு பிளாக் அடிச்சா போடுவேன். வச்சுக்கலாம். ஓட இப்போ இதையும் வச்சுக்கலாம். ஓகே, 7 வுட்டு கலெக்ட் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டா சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். 10 லாகு வுட்டுன்னு சொல்லிட்டேன். லாகு ஸ்பூர்ஸ் ஓகே. போய்க்கலாம். நைட்டு வேறு ஆக போகுது. ஸோ தூங்கிடலாம். தூங்கிட்டான். காலையில் எழுந்து வந்தாச்சு. எவனும் ஸ்பானாவில் சொல்லி வாய முடியல. ஸ்பானா இருக்காங்க. ஆடிக்கிறான்டா க்ரீப்பரு. நம்ம எல்லாம் உடச்சி விட்டுருலாம். ஏன்னா எகிரி குச்சி எங்கன்னா வந்துடும். எல்லாம் உடச்சி விட்டுருணும். எவனும் வரக்கூடாது. அங்கே செம்மில் நானாச்சா ஓடி வந்துதான் ஜம்ப்பு பண்ண முடியாது. ஏன்னா ஜம்ப்பு நிறுத்திட்டான். தப்புன்ட்டேன். உசேன் போல்ட் அளவுக்கு இப்போ பாருங்க. டுமால் அவ்வளோதான் பண்ணியாச்சு. நம்ம லாகா மாற்றிடலாம் ஃபஸ்ட்டு. 99 ஸ்பூர்ஸ் பிளாங்க் கீழே வச்சுக்கலாம். மேலே வச்சுக்கலாம். அதில் எடுத்துருக்கோம். எடுத்தாச்சு. நீங்கெல்லாம் நல்லா இல்லை. எடுத்துடலாம். எடுத்துறேன். இன்னும் இது ஒன்று தான். ஓ மை காட். ஓகே, ஐயா ஓகே, மழை நின்றுச்சு. பண்ணிட்டோம் கொஞ்சம். ஓகே, இதில் வச்சிடலாம். இது வந்து மாடர்ன் ஹவுஸ் கைஸ். பார்த்துக்கோங்க எப்படி போடணுன்னு. இதுதான் சைஸு. ஓகே, ஓகே. இந்த பிளாங்க் உடச்சிடலாம். அடிச்சிட்டோம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வேறு என்ன பண்ணோம்? ப்ளேஸ் பண்ணோம் தான். நான் அரேஞ்ச் பண்ணுறோம். டுமால்
நான் எனக்கு மட்டும் எப்படி நடக்குது. ஓகே, அவ்வளோதான் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அங்கேருந்து ஃபினிஷ் பண்ணிட்டு வரலாம். இன்னும் 56 இருக்குது. சரியாக இருக்கும் பாருங்கள். இன்னும் நிறையாவே இருக்கும், ப்ராங்க்ஸ் நிறையாவே இருக்கும். ஆமாம் கைஸ், அப்படி தான். ஓகே, இங்கே ஒரு பிளாக் ஷீப் ஓடிட்டு பிளாக் இல்லை, கிரே ஷீப் இல்லை, கிரேவும் இல்லை, அது என்ன அது எட்டி பார்த்தா தெரிஞ்சிருக்காது. 2 பேர் சாப்பாடு இல்லை, சாப்பிடு. ஓகே, இப்போ சாப்பாடு வந்துருச்சு. எங்கே இது? நீ என்ன கலரு? இது வந்து கிரே. கரெக்டாக தான் கைஸ், கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன் பாரு. அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு மட்டனை வந்து நம்ம அந்த கேம்ப் ஃபயரில் போட்டு வந்துடலாம். ரா மட்டன், அப்புறம் வந்து ரா பீஃப். ஆட்டுக்கறியும் மட்டனும் ஆடுகறியும் சாப்பிட்ருக்கோம் நம்ம. கேம்ப் ஃபயருங்க, கேம்ப் ஃபயர். இன்னும் இப்படி பண்ணுறீங்க கேம்ப்பு? எல்லாம் நியாயமாக. கிராஃப்டிங் டேபிளும் காணும். அது என்கிட்ட இருக்குது. சரி, இப்போ அதை வச்சு இது வந்துருச்சு. லாக் வேணுமாடா? ஐயோ, நான் எங்களா போவேன். இத்தனை லாக் இருக்குது, பட் இருந்தாலும் சரி உடச்சி கொடுத்துட்றேன். 1 உடைய போதுன்னு நினைக்கிறேன். இல்லை, இதான் லாஸ்ட்டோடன்னு நினைக்கிறேன். எடுப்போம், உடையிற வரைக்கும் எடுப்போம். வேஸ்ட் பண்ணாமல் விடக்கூடாது. வந்துச்சு, போதும். இப்போ நம்ம செஞ்சிடலாம் கேம்ப் ஃபயரு. அது கறி வந்துட்டுருக்கோம். நம்ம அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வேலையை பண்ணி முடிச்சிடலாம். இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு நடுவில் வச்சுக்கலாம். அந்த வீடு வேறு க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே, இதை உடச்சி விட்ருலாம். டேய், உடைக்க போகிறேன். உடச்சாச்சு. ஓகே, நம்ம வந்து வீட்டுக்கு நடுவில் ஒரு சின்ன கேம்ப் ஃபயர் மாதிரி. இங்கேருந்து வந்தீங்க? இங்கேருந்து வந்தீங்க இவ்வளோ நேரம்? இப்போ எல்லாத்தையும் என்னடா அது? எப்படா வந்தீங்க? எப்படா ஏன் வீட்டுக்குள்ள நீங்கள் பொருளை எனக்கு எப்படி ஏன் வீட்டுக்குள்ளே இவங்க இருந்திருப்பாங்க? ஏம்மா சாரிங்க சார் அப்படின்னு சொல்ல பார்த்தியா? அப்போட அண்டாயிங்க. அது லைட் இல்லாததுனா அப்படி நடந்திருக்கு. கருமம். ஓகே, நம்ம அப்புறம் டார்ச் லைட் நம்ம வச்சிடலாமா? இருந்துச்சு. 9 இருக்குது. நம்ம வந்து ஒரு மூலையிலையும் ஒரு டார்ச் லைட் வச்சிடலாம். அடிக்கிறானே. இது கேம்ப் ஃபயர் அடிச்சிருக்கேன். இங்கேயும் விடக்கூடாது. வெளிச்சமே வரல. ஓகே, அப்புறம் நடுவில் ஒன்று, அந்த பக்கமும் விடக்கூடாது. இங்கே வீடு சுற்றி கொலன்னு அப்படியே மின்னணும் கைஸ், மின்னணும். சூப்பராக மின்னணும். இன்னும் ஒன்று இங்கே வைக்கலாம். அவ்வளோதான். நம்ம வந்து சீலிங்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்ம வீடு ரெடி ஆகிடுச்சு. இல்லை ஆக போதும். அவ்வளோ. மை காட், ஒன்று. ஓகே, அவ்வளோதான். வீடு ரெடியாக போகுது மாமே. வீடு ரெடி ஆக போகுது. ஆயிடுச்சு. செம சூப்பர். பொங்கல் விதமாக நம்ம மட்டன் சாப்பிடலாம். அப்புறம் அரணாக்கும் இது எதுனா 2 வச்சிடலாம். அப்புறம் மேலே இருக்க ஃபர்னஸ் எல்லாம் எடுக்கணும். கதவு பாத்தியா வச்சிட போகிறேன்டா. போங்களா, கதவு செய்யலாம். இதான் நம்ம வாசல். நான் வாசலில் புல்லை போட்டு மதிக்கிறேங்க. தள்ளுங்கடா, வாசலில் எப்படி வேணால் வருவேன். அது
ஓகே, இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து நம்ம போய் ஃபஸ்ட்டு இது எடுத்துகிட்டு வந்துடலாம். போய் ஃபஸ்ட்டு டோர் செய்யலாம். டோரு முக்கியம். டோர் இங்கே ஒன்று செய்ய முடியுது. இது ஓகே, செஞ்சுக்கிறேன். போய் வச்சிடலாம். இப்படி வைக்கலாம். ஓகே, சரியா இருக்குப்பா. பர்ஃபெக்ட் மேன். இப்போ வந்து நம்ம மேலே போய்க்கலாம். மேலே போயிட்டு ஸ்டார்ஸ் வைக்கணும். ஸ்டார்ஸ் அது எங்கடா அதுக்கான 16 வேணாம், எனக்கு ஒன்று போதும். 4 வந்துடுச்சு. சரி, நெருங்கிச்சிடும். நம்ம வந்து ஸ்டார்ஸ் எங்கே வைக்கணும்? இங்கே வைக்கணும். இப்படி போகணும். ஓகே, இங்கே சுற்றி இந்த மாதிரி பிளாங்க்லாம் அங்கே போட்டு மறைச்சிடலாம். ஓகே, இந்த பக்கம் நல்லா பண்ணிட்டோம். இது பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் பேஸ் மாதிரி போகும். பட் இது ஆக்சுவலாக அண்டர் கிரவுண்ட் பேஸ் கிடையாது. அப்படின்னா உள்ளே போயிருக்கோம், ஆனால் இது கிடையாது. நார்மல் பேஸ் மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். டெம்பரவரி பேஸ். அதுவும் உடச்சி எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட் டைம் அயன் ஆக்ஸ் அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். பெட் எடுத்துக்கலாம். டார்ச் லைட் எடுத்துக்கலாம். எல்லாம் எடுத்துக்கலாம். ஃபுல்லாக டார்ச் லைட் தான். ஓகே, இல்லை எடுத்துட்டோம். இது மட்டும் ஏன் விட்டு வச்சுட்டு எடுத்துடலாம். இப்போ இதையும் நோண்டி எடுத்துடலாம். இதுக்கு டைம் ஆகும். ஸோ நம்ம ஒரு ஸ்டோன் பிக்கெக்ஸ் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கோம் நாட்டுக்கு. அதை வச்சு எடுத்துக்கலாம். இருட்டாயிட்டே வருது. சூப்பரு. அப்படி தான் இருக்குது. உள்ளே போக முடியல. அப்போ இதை வச்சிடலாம். நல்லா இருக்கு. ஓகே, உள்ளே போயிட்டேன். இப்போ ரெடி ஆயிடுச்சா? தாங்க ஏன்டா தர மாட்டேங்கிறீங்க? நிறைய தேவையில்லாத திங்ஸ் நிறைய இருக்குது. சின்ன வேலை மட்டும் பட்டிட்டிக்கிறீங்க ரெண்டு பண்ணிக்கிறீங்க. என்னன்னா அந்த அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு இது டேர்ட்டு அதில் போட்டு உடச்சி விட்டா அவ்வளோதான். இவன் நம்மளுக்கு தேவை எல்லாமே அங்கே போகணும். ராட்டன் இது வேணாம், இதெல்லாம் என்ன பண்ண போகிறேன்? எதுக்குலாம் இருக்கீங்க? லெதரு யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இதுக்கா போட்டு இதெல்லாம் போட்டுடலாமா பார்க்குறேன் கைஸ். ஃபுட்டுக்கு வேணாம். வேறு இது வேணாம். நீ வேணாம். இவன் வந்து ஃபுட்டு வேணும். இவன் எப்படி பம்பு என்ன அம்பு வந்தான்? சரி, என்ன பண்ணு. அப்புறம் அந்த டேர்ட்டு வேணாம். 2 டேர்ட்டு தாங்களா? டே நான் போய் வெளில டேட் எடுத்துறேன் கைஸ். நைட் ஆயிடுச்சு. போட்டுற வேண்டியதாக படுத்து தூங்கிடலாமா? ஐயோ, டேட்டு வேறு எடுக்கணும். சரி, ஃபஸ்ட் நம்ம படுத்து தூங்கிடலாம். ஓகே, படுத்தாச்சு. அவ்வளோவே படுத்துட்டோம். இந்த வெளில க்ளீப்பர்ஸ் நிறைய இருப்பாங்க. அவங்கள்ட்ட மீறி நம்ம ஒரு டேட் எடுத்துகிறோம். இன்னும் ஒரு 2 டேட் சூப்பர் எடுத்துகிறோம். ஓகே, இப்போ திரும்ப நம்ம தேவையில்லாததாக போடலாம். இது ஸ்டார்ஸ் தேவையில்ல, ஸ்டிக்கு தேவையில்லை. இதெல்லாம் ஆசைக்கேர் எல்லாம் என்ன ட்ரீஸ்ன்னு தெரியல. அதான் தேவையே இல்லை. ஒரு பவு இருக்கட்டும். சரி, வேறு எதாவது தேவையில்லையா? டவல் தேவையில்லை. அவ்வளோதான் கைஸ். அவ்வளோதான். ஓகே, பை திங்ஸ் இன்னும் இது இருந்தால் இருக்கும், இல்லைன்னா டிஸ்பேன் ஆகிரும். அவ்வளோதான். இதான் நம்ம பேஸு. அதுக்குள்ளே நம்ம இது ஓகே ஜஸ்ட்டு இங்கே வச்சிடலாம். ஜஸ்ட்டு எப்போ செஞ்சேன்னே எனக்கே தெரியலப்பா. கேம்ப் ஃபயர் எங்கே இருக்க வேணாம். நம்ம வேறு இடத்துல ஒரு கேம்ப் ஃபயர் வைப்போம். சார்கோல் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். கேம்ப் ஃபயர் இங்கே வேணாம். சரி, கேம்ப் ஃபயர் வந்து இங்கே வச்சா சரியா? இங்கே வைக்கலாம். இல்லை, இங்கே வைக்கலாம். பற்றிக்குமேடா.
சரி இங்கே வச்சு சரியாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம கேம்ப் ஃபயர் மேக் பண்ணிடலாம். ஸ்டிக்ஸ் வேணும். ஸ்டிக்ஸு இல்லாதையா? போதும். கேம்ப் ஃபயர் 2 2 செஞ்சுக்கலாம். ஓகே, முக்கியம் 1. ஓகே கைஸ், கேம்ப் ஃபயர் எதுக்கு இருக்குன்னு தெரியல, ஆனால் இருக்கட்டும், நல்லா தான் இருக்குது. அவளோட விடிய காலை பண்ணிட்டோம். அதான் கைஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வெளில மழை பெய்யுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.